பொதுமக்கள் சொந்த ஊர்களில் தீபாவளி பண்டிகையை கொண்டாடிவிட்டு மீண்டும் ஊர் திரும்பும் வகையில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவுப்படி சென்னை மற்றும் தமிழகத்தின் அனைத்து பகுதிகளில் இருந்தும் அரசு போக்குவரத்து கழகங்களின் சார்பில் இன்று இரண்டாவது நாளாக சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. பொதுமக்கள் தங்களது சொந்த ஊர்களில் தீபாவளியை கொண்டாடும் வகையில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவுப்படி கடந்த 26, 27, 28 ஆகிய 3 நாட்களில் சென்னையிலிருந்தும் தமிழகத்தின் பிற பகுதிகளில் இருந்தும் 21,289 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டன. இதனால் பொதுமக்கள் எவ்வித சிரமமும் இன்றி அவரவர் சொந்த ஊர்களில் தீபாவளியை கொண்டாடி மகிழ்ந்தனர். சொந்த ஊர்களில் தீபாவளியை கொண்டாடி மகிழ்ந்த பொதுமக்கள் மீண்டும் ஊர் திரும்பும் வகையில் நேற்று முதல் 3 நாட்களுக்கு அதே அளவு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அறிவித்திருந்தார். அதன்படி இரண்டாவது நாளாக இன்று மதுரை, திருச்சி, கோவை, தஞ்சாவூர், திருநெல்வேலி, சேலம், நாகர்கோவில், புதுக்கோட்டை, கும்பகோணம், திண்டுக்கல் உள்ளிட்ட தமிழகத்தின் அனைத்து பகுதிகளிலிருந்தும் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. திருநெல்வேலியிலிருந்து இன்று இரண்டாவது நாளாக சென்னை, கோவை, பெங்களூரு உள்ளிட்ட அனைத்து பகுதிகளுக்கும் 200 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டன. இதற்காக பொதுமக்களும் பயணிகளும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்தனர். சென்னையில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஃபெஸ்டிவல் டைம் லீவுக்காண்டி ஊருக்கு வந்தோம். இந்த வாட்டி ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது, வந்துட்டு போகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஃபெஸ்டிவலை நல்லா என்ஜாய் பண்ணோம். பஸ் ஃபெசிலிட்டிலாம் சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. எந்தவித ரஷ்ஷுமே இல்லாமல் ஃப்ரீயாக போயிட்டு வந்துட்டோம். புதுக்கோட்டையிலிருந்து சென்னை உள்ளிட்ட தமிழகத்தின் அனைத்து பகுதிகளுக்கும் 40க்கும் மேற்பட்ட சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. தீபாவளிக்கு வந்திருந்தோம். இப்போ தீபாவளி முடித்து சென்னை செல்வதற்காக வந்திருக்கோம். தமிழக அரசு சிறப்பு பேருந்து நல்ல வசதி செஞ்சு கொடுத்துருக்குறாங்க. முதலமைச்சர் அம்மா அவர்களுக்கு நம்ம நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தீபாவளி பண்டிகைக்கு அண்ணாவசத்துக்கு வந்திருந்தோம். தீபாவளி முடிஞ்சு இப்போ திருப்பி சென்னைக்கு செல்கிறோம். பஸ் வசதி நல்ல வசதி இருக்குது. சிறப்பு பேருந்து விட்டதுக்கு முதலமைச்சருக்கு ரொம்ப நன்றி. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் இருந்து தமிழகத்தின் அனைத்து பகுதிகளுக்கும் மட்டுமின்றி பெங்களூரு, ஹைதராபாத் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் 200க்கும் மேற்பட்ட சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. தீபாவளி வெக்கேஷனுக்காக ஊருக்கு வந்திருக்கிறேன். வரும்போதும் பஸ் வசதி ஈஸியாக இருந்துச்சு. இப்போ லீவு முடிச்சுட்டு திரும்ப காலேஜ் போகிறேன். இதுக்கும் பஸ் வசதி ஈஸியாக பண்ணியிருக்கு. நல்லா என்ஜாய் பண்ண முதலமைச்சர் அம்மாவுக்கு நன்றி சொல்கிறேன். நாங்கள் பெங்களூர்லேருந்து தீபாவளிக்காக ஊருக்கு கிளம்பி வந்துட்டு இருந்தேன். அப்போவும் டிரான்ஸ்போர்ட் பஸ்ஸில் தான் வந்தேன். இப்போவும் இப்போ டிரான்ஸ்போர்ட் பஸ்ஸில் தான் திரும்ப போகிறேன். பஸ் வசதி எல்லாம் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. டிக்கெட்லாம் கிடச்சிது. தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ். தஞ்சை மாவட்டம் தஞ்சாவூர், கும்பகோணம், பட்டுக்கோட்டை ஆகிய இடங்களிலிருந்து 206 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன.